ஹலோ காய், ஆக்சுவலாக எனக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏசி டெக்னீஷியன் எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க. ஸோ தமிழ்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசி டெக்னீஷியன் என்னென்னலாம் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். சரிப்பா, அதெல்லாம் ஓகே. இது சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ ஏசி டெக்னீஷியன். ஸோ ஒரு பாஸ்ட் 7 இயர்ஸா வந்து ஏசி டெக்னீஷியனா இருக்கேன். என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாததுக்கு ரீசன் எதுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட சோ உங்களுக்கு வந்து புரியாது, அதாவது தப்பா தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சோ ஏசி வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன். சோ அப்ப ஏசி வாங்கல மட்டும் தான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு இல்ல. சோ அது ஏசி சர்வீஸ்க்குமே வந்து இது பொருந்தும். பேசிக் நாலேஜ் வரும். வீடியோல போறதுக்கு முன்னாடி நானா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னாக்கா அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து டெக்னீஷியன் சைடு இருக்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும் நம்மளுக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒருத்தர் வந்து ஏசி ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. ஓகேங்களா, அவங்க வீட்டுல புது ஏசி இன்ஸ்டலேஷன் பண்ண வந்திருக்காங்க. வரும்போது வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஏசி டெக்னீஷியன் வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஓகேவா, சோ அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு, நம்ம டெக்னீஷியன் சைடுல இருந்து அவர் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்றத வந்து எதெல்லாம் ஸ்கேம், அப்ப ஸ்கேமே பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சோ அந்த வீடியோல நடுவுல வச்சிருப்பேன். சோ எதெல்லாம் ஸ்கேம்னு சொல்லிட்டு சொல்றேன். வீடியோ ப்ராப்பரா பாருங்க. ஓகேவா, இந்த வீடியோல நம்ம ஏசி இன்ஸ்டாலேஷனோட ஸ்கேமை பத்தி தான் பேச போறோம். ஸோ நான் ஒரு ஏசி புக் பண்ணியிருந்தேன். அந்த ஏசி அன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு டெலிவரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வாங்கின ஏசியோட மாடல் பார்த்தீங்கன்னா டைக்கின் 1.5 டன் நான் இன்வெர்ட்டர் அண்ட் 3 ஸ்டார் ஏசி. இது வந்து 2024 மாடல். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ, எஸ் டைக்கின் வந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். ஏசி டெலிவரி ஆகிட்டா? நீங்கள் யார் பேசுகிறீங்க? டைக்கின்ல அந்த டெக்னீஷியன் சார், ஏசி இன்ஸ்டலேஷன் டெலிவரி பண்ணிட்டாங்க, சொல்லுங்கள். சார்ஜஸ் எல்லாம் சொல்கிறாங்க சார். சார்ஜஸ் சொல்லுங்கள். எதில் எங்கே வாங்குனீங்க ஏசி? புரியல. ஏசி எங்கே சார் வாங்குனீங்க? இல்லை, ஏசி வாங்கின இடத்த பொறுத்து சார்ஜஸ் மாறுமா இல்லை நீங்கள் எப்படி இல்லை, அந்த கேட்குறீங்க? ஃபேன் தான் வந்து 1500 வரும். ஓகே, ஷோரூமில் எடுத்தா 1300 வரும். அவங்க ஷோரூமில் தான் எடுத்தோம். அதுதான் சத்தியா இல்லையா? ஆமாம். 1300 வரும் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ். ஓகே, இந்த இடத்துல அவர் என்ன கேட்கறாருன்னா, வாங்குற இடத்த பொறுத்து சார்ஜஸ் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கேட்கறாரு. அதுக்கு ஆமாவா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எஸ், வாங்குற இடத்த பொறுத்து சார்ஜஸ் மாறுங்க. இது வந்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஹேண்ட் வாங்கினாலும் சரி, வாங்குற இடத்த பொறுத்து சார்ஜஸ் மாறும். எல்ஜி ஷோரூம்லேயே வாங்கினீங்கனாக்கா இப்போ அவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ வந்து வோல்டாஸ்லேயே வாங்குறீங்கனாக்கா வோல்டாஸில் வந்து அது சில பிராண்ட்ஸு சில லைக் எப்படி சொல்கிறதுனா சில பல சீசனில் போகும். நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. டைமும் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஓகேங்களா, இது அவர் சொல்கிறது இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அந்த சைடில் கஸ்டமர் கேர்லேருந்து உண்மை. நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஆல்ரெடி ஸ்டாண்ட் இருக்குது எங்கிட்ட. ஓகே, அதான் ஃபோன் கரெக்டாக இந்த யூனிட் செட் ஆகிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை ரீஃபிக்ஸிங் பண்ணோன்னா 350 வரும். அதோட சேர்த்து தானே இன்ஸ்டாலேஷனில் வரும். ஸ்டாண்டு தனியாக தான் வரும். இல்லை, ஸ்டாண்ட் எனக்கு தனியாக வாங்கலை. அதை ஃபிட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாலேஷன் சேர்த்து தானே வர சொன்னாங்க. இல்லை, அது தனியாக வராது. நீங்கள் ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டாங்க. புது ஸ்டாண்ட்னா 850 ரூபா வரும். நாங்கள் வாங்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரினா, நீங்கள் புது ஸ்டாண்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 250 ரூபா. அது உங்ககிட்ட பழைய ஸ்டாண்டு இருந்ததுன்னா 350 ரூபா வரும். ஓகே, ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த டைக்கின் சர்வீஸ் சென்டரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டாண்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 250 to 350 வரும். இதுவே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா 950 சார்ஜஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து கஸ்டமர் சைட்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் இன்ஸ்டலேஷன் கூட வருமேங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டலேஷன் கூட அந்த ஸ்டாண்டு மாட்டுறது வராதுங்க. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. எப்பவுமே வந்து மாற்றணும், அதான் வந்து எதெல்லாம் இன்ஸ்டலேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கொடுத்தது என்னென்னா இன்ஸ்டலேஷனில் இன்டோர் அண்ட் அவுட்டோர். அப்போ இது 2 மாற்றத்துக்காப்பா 1500 கேட்குறீங்களா? ஆமாம், 2 மாற்றத்துக்கான மட்டும் சார்ஜஸ் மட்டும்தான். அது வந்து 1500 இருக்கும், 1800 இருக்கும், 2000 கூட இருக்குது. அவுட்டோர் மட்டும்தான் வந்து இன்ஸ்டலேஷனில் அந்த சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே வந்து கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு போய்டுவோமா. ஏன்னாக்கா அதேமாரி வந்து ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா ட்ரில்லிங் ஒர்க்குங்க அது. ஓகேவா, ஸோ அந்த ட்ரில்லிங் ஒர்க் அடித்து அதுக்கு தனி வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து ஒதுக்குற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா, அதை தூக்கி வச்சு ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். டேய் அதான் இதுக்காடா ஒரு 4 ஹேங்கர் ஃபாஸ்னர் தூக்கி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு 250 ரூபா 350 ரூபாடா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கான ரீசன் வந்து கடைசியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கால் ரெக்கார்டிங் கேட்டிருப்பீங்க.
ஸோ அவர் வந்துட்டு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு சொல்கிறாரு ஏசி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும், அதோட என்னென்ன ஸ்பேர் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ப்ரைஸஸ் அதோட லேபர் தனியாக வரும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் தனியாக இது தனியான்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக போட்டு சொன்னார். நான் என்ன பண்ணேன்னா என்னோடய நியர்பை ஹார்ட்வேர்ஸில் நான் போயிட்டு அவர் சொன்ன என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு அவர் திருப்பி கால் பண்ணும்போது, இல்லை நாங்களே தான் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வருவோம், நீங்கள் அதுக்கான சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அடமெண்ட்டாக இருந்தார். ஸோ எங்கள் வீட்டில் சரி ஓகே, பக்கத்தில் ஒரு நியர்பை ஏசி டெக்னீஷியன் இருந்தாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, நாங்கள் அதான் வந்து பிராண்ட் சைடில் இருந்து நாங்களே தான் பொருள் எடுத்துகிட்டு வருவோம், நீங்கள் இந்தமாரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் சர்வீஸ் சென்டருங்க, ஓகேவா? ஸோ எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஐ மீன் வந்து அவரே வந்து சொல்கிறாரு, இவர் சொல்கிறதுக்கு பொய்யா உண்மையானு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் எடுக்கணுன்றதுக்காகவே எடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ. ஏன்னா ஸ்டார்டிங் டெலிவரி பண்ணுறதுல இருந்து எண்டிங் இதோ இன்ஸ்டலேஷன் பண்ணுற வரைக்கும் கால் ரெக்கார்டிங் வரைக்கும் வச்சுருக்காருன்னா இட்ஸ் சம்திங் சஸ்பிஷியஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா சர்வீஸ் சென்டர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தே வில் அக்செப்ட். ஸோ நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கி தரீங்களோ வாங்கித்தாங்க, பட் அதுக்கான லேஃப் சார்ஜரோ லேபர் சார்ஜஸோ வந்து அப்ளை ஆகும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா நம்ம மெட்டீரியல் வந்து வாங்குகிறோம், இப்போ நம்ம ஸ்டாண்ட் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா சேம் அதே தான். நம்ம வந்து லைக் ஆங்கர் ஃபாஸ்னர்ஸ் போடணும், ட்ரில் பண்ணணும், அது நம்ம வேலை இல்லைங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் வாங்கி தராமல் இருந்தாக்கா, ஏன்னா 3 மீட்டர்ஸ் இருக்கும் தாங்க அது. இப்போ அதுக்கு மேலே போச்சு, ஒவ்வொரு மீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மீட்டருக்கு ஆல்மோஸ்ட் வந்து 250 to 350 வந்து அதுக்கு சார்ஜஸ் அப்ளை ஆகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ். இப்போது சொல்கிற ரேட்ஸ்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ பழசாகலாம், இல்லை வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கலாம் வார டைமில். ஸோ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுக்குன்னு இதுதான் ஐயோ வெங்கடேஷ் சொல்லிட்டான் இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போய் சண்டை கிட்ட போட போகிறீங்க, ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து போய் பார்ப்போம் தலைவர் என்னதான் பண்ணி வச்சுருக்காருன்ட்டு. ட்விஸ்ட் இருக்குது எனக்கு வந்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கேட்கும் போதே 1200 சொன்னார் ஃபார் ஏசி இன்ஸ்டாலேஷன். நான் வந்துட்டு புது ஏசின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவர் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தான் வராரு. வரும்போது ஒரு ஏசி பார்த்ததுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட 1200 சொல்லிட்டேன், பட் 1500 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணார். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த ப்ரைஸ் தான் சொன்னீங்க, நான் வேணான்னா நான் வந்துட்டு நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். பட் இவருமே வந்துட்டு ஸ்டார்டிங் எதுவுமே அவர் எனக்கு அட்லீஸ்ட் ஃபோனில் மென்ஷன் பண்ணது கூட இவர் சொல்லலை. இவர் எதுவுமே சொல்லாமல் பிளாங்காக வந்துட்டு ஆன் தி ஸ்பாட்டில் இவர் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாமே அவுட்டோர் இன்டோர் யூனிட் எல்லாமே ஓப்பன் பண்ணி இந்த எடுத்துகிட்டு வந்து அந்த வால் ஃபிக்ஸிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்கிட்ட பேசவே ஆரம்பித்தார். அதுமாதிரி 1200 சொல்லிட்டு வந்து 1500 அப்படின்னு சொல்லிங்களா? இது ஒரு சமயத்தில் வந்து கால்ஸில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம். மேபி அவர் சொல்லிட்டு கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு வந்து ஏன்னா அந்த கால் ரெக்கார்டிங் பேர் இந்த கால் ரெக்கார்டிங் போட்டிருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கால் ரெக்கார்டிங் போட்டார், பட் இதில் கால் ரெக்கார்டிங் போடலை. இதை நீங்கள் நோட் பண்ணணும். அவர் ஜஸ்ட்டு வாய் வார்த்தை தான் சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து அவங்க மேலே தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. நம்ம டெக்னீஷியன் வந்து 1200 தான் சொல்லியிருக்காரு. ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த வீடியோ வந்து 1 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ பேசிக்காக சார்ஜஸ் பண்ணுறது ஸ்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குங்க. 1500 இருந்து மினிமம் 1500 தான் ஸ்டார்டிங், ஓகேங்களா? 1500 இருந்து 2500 வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாரி ஒரு இதுக்கு ஏற்ற மாரி வாங்குறாங்க. ஒரு இதுக்கு ஏற்ற மாரி மீன் சைட்டுக்கு ஏற்ற மாரி சொல்லலை. ஒரு பிளேஸ் வந்து லைக் இங்கே இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அங்கேயும் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. டெக்னீஷியன் வந்து இங்கே அவைலபிள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 1800 ஒரு ரேண்டமாக வாங்குறாங்க அப்படின்னாக்கா, இதை வந்து கொஞ்சம் ஊர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 253 வரைக்கும் கூட வாங்குறாங்க. ஏன்னா அங்கே மெக்கானிக்ஸ் வந்து கம்மி அப்படின்றது ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இந்தமாரிலாம் கொஞ்சம் மாறுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். இருக்குது அவங்க சொன்ன 3 கோர் ஒயர்லேருந்து எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ அது எல்லாமே நான் அவருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்டே மெட்டீரியல் இருக்குது. அவர் இருந்தாலுமே அடிஷ்னலாக வேணும்னு கேட்டார். இல்லை என்னால் பண்ண முடியாது சார். இல்லை எல்லா சார்ஜஸும் அவர் முன்னாடியே நீங்கள் அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது நான் வாங்குவேன். எம்சிபி சரி இது விட்டுருங்க, ஏசி விட்டுருங்க. எம்சிபி மட்டும் தான் சொன்னார். பாயிண்ட்லாம் இருக்குன்னு சொல்லல.
எம்சிபினா ஒரு 2 வயர் கட்டிட்டு மாட்டி விட்டுட்டு அதான் எம்சிபி மாட்டுறது. பாக்ஸ் எடுக்கணும் எம்சிபி போடணும் சொல்லல. எம்சிபி என்ன எதுக்கு வச்சுட்டு எம்சிபி மாட்டணும்னு வேறு எதுவுமே சொல்லல. ஸோ அந்த டெக்னீஷியன் பேசின டோன் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் வந்து லிட்ரலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அந்த கேட்ட அமௌண்ட் கொடுக்கலன்றதுனால அவரோட கோவத்தை வந்து இப்படி வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த எம்சிபி ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் பாடி என்கிட்ட இருக்குது. நீங்கள் அது ஜஸ்ட்டு 2 ஹோல்ஸ் போட்டு அந்த பாடி ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு எம்சிபி ஒயர் கனெக்ஷன் ஆல்ரெடி அங்கே இருக்கிற கனெக்ஷனில் ஜஸ்ட் நீங்கள் அதை போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்துட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பித்தார். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசியும் சரி, இன்டோர் இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர் இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, அண்ட் இந்த ஸ்டெபிளைசர் மாட்டும்போது கூட சரி, அந்த லெவலர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லா டெக்னீஷியன்கிட்டே இருக்கும். அதை அவர் யூஸ் பண்ணவே இல்லை ஆரம்பித்தார். அண்ட் எம்சிபி. ஸோ ஏசி மாட்டுறவங்க இதுவும் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் இது வந்து நாங்கள் தொட மாட்டோன்றதுக்கான ரீசன் வந்து சொல்கிறேன். எல்லாருமே அவங்க ஃபீல்டில் வந்து லைக் ப்ரொஃபஷனல்ஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து நான் வந்து இந்த ப்ரொஃபஷனலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் அப்படின்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் சரி, மெயினில் இருந்து வளைச்சாங்க அப்படி சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து எம்சிபி 15 amps மேலே இல்லை, அதுக்கான ட்ரிப்பர் இல்லை அப்படின்னாக்கா டெக்னீஷியன் வந்து தொட மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, அது வந்து உங்கள் நல்லதுக்கு தான். ஓகேவா? நாங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை. நான் சும்மா 2 ஒயரை போட்டு கொடுத்துட்டு நான் டெஸ்டிங் கூட நான் பண்ணி கொடுத்து காமிச்சிட்டு போயிடுவேன், டெஸ்டிங் வேணும் அப்படின்னாக்கா. பட் ஏன் செய்ய மாட்டோன்றதுக்கான ரீசன் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் கம்பல்சரி. பிகாஸ் ஏன்னாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பொறுத்த வரைக்கும் 6 to 8 amps வரைக்கும் எடுக்கும். ஸோ லோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க. கிட்டத்தட்ட 5600 கிலோவாட்ஸ் வந்து உங்களுக்கு லோடு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100% கெப்பாசிட்டி, அதில் ஆஃப் கெப்பாசிட்டி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 3,000 to 4,000 கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கெப்பாசிட்டி எடுக்குது. நான் வந்து எனக்கு தெரியாது, ஓகேங்களா? நான் தெரியாமல் உங்களுக்கு ஏதோ ஒன்று லூஸ் கனெக்ஷன் பண்ணி விட்டுட்டாலோ, தெரியாமல் நம்ம நியூட்ரல் ஒயரை ஏதோ மாற்றி கொடுத்துட்டாலோ, அது உங்களுக்கு தான் கஷ்டம், ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி புதிய ஏசியே போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து யாரை கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க? இப்போ கம்பெனிலேருந்து விசிட் பண்ணுவாங்க, விசிட் பண்ணு ஏதோ ஒரு ஆகிடுச்சு அப்படின்னா கம்பெனிலேருந்து விசிட் பண்ணுவாங்க. அப்பா இந்தமாரி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு இருக்கு, யாரை வச்சு மாட்டினேன் நீ? அவங்க தான் வந்து சிம்பிளாக அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர் பண்ணுறதே தேர்ட் பார்ட்டி. ஸோ நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், எனக்கு ஒர்க் வேணும்னா நான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு எடுத்துப்பேன். பட் வந்து புதிய ஏசியை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்கள் வந்து கம்பல்சரி கம்பெனி வச்சு தான் பண்ணணுன்றது நான் எல்லார்கிட்டையுமே முடிஞ்சளவுக்கு சொல்லுவேங்க. என்கிட்ட வேலை வந்து ப்ரோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே சரி. ஏன்னாக்கா அது ஒரு பெரிய தலைவலி. சப்போஸ் வந்து நீங்கள் அவுடோர் பிரிக்கிறீங்க, இன்டோர் பிரிக்கிறீங்க, ஏதோ ஒன்று ஆல்ரெடி டேமேஜாக இருந்தாலுமே அது கிளைம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவலி. நீங்கள் சண்டை போட்டு கத்தி கதறி நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலுமே இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இவர் பண்ணுறதே தேர்ட் பார்ட்டி, ஓகேங்களா? இதுலேயும் எதுவும் முடிக்கணும் அப்படின்றாரு. என்ன போக இருக்குது பார்த்தீங்களா? 4 கோர் வந்து டேரக்ட் இதுலேருந்து வலிப்பாங்க, அந்த இபி லைன் கொடுக்குறோம் இல்லையா, அங்கேருந்து வலிப்பாங்க. வலிச்சு அந்த பாக்ஸ் அடித்து ட்ரிப்பர் அடிக்கிறதுக்கு 1500. நான் என்ன கேட்குறேன், அப்போ எலக்ட்ரிஷியன் வந்தால் கொடுப்பீங்களே, நான் எதுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரணும்? அந்த ப்ரொஃபஷனல் தனியாக இருக்குது. நம்மளுக்கு அந்த ப்ரொஃபஷனல் எனக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு தெரியாது. பேசிக்ஸ் தெரியுங்க எல்லாருக்கும், ஃபேஸ் நியூட்ரல் எர்த்துன்னு தெரியும், அது மேட்ரு கிடையாது. இப்போ வந்து நான் 4 ஸ்கொயர் mm போடுற இடத்துல நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆகி 2 ஸ்கொயர் mm நான் போட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லோடு தாங்காது. லோடு தாங்காமல் சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? உங்கள் உயிருக்கு யாருங்க பொறுப்பு? அதுக்கு தான் சொல்கிறோம், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ காசு மணி செகண்ட்ரிங்க ஓப்பனாக சொல்ல போனேன், ஓகேவா? நான் சும்மா வீடியோக்கெல்லாம் பேசலை, அதுதான் உண்மை. எல்லா டெக்னீஷியனுமே வந்து மணி இவங்க அந்தமாதிரி மாற்றி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. டெக்னீஷியனால ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்குது, ஓகேவா? அதுக்கான டெக்னீஷியன் வந்து தப்பு செய்யலைன்னுலாம் சொல்லலை, இருக்குது, நம்ம போவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சார் மாட்டமோ கூட சரி, அந்த லெவலர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லா டெக்னீஷியன்கிட்டே இருக்கும். அது அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அவர் தோராயமாக ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு அதை ஸ்க்ரூ மாட்டி ஜஸ்ட் அப்படியே மாட்டி விட்டார். ஸோ அது ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக இருந்தது அவர் பண்ணது. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு சம்பவம் பண்ணதே இங்கே தான். ஏசிக்கு வந்து 3 கோர் ஒயர் வாங்கிக்கோங்க. இந்த ஏசிக்கு 3 கோர் வந்து அவுட்டோர் எடுப்போம். இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லெவலார்னால் அது வந்து ஸ்ப்ளிட் லெவல்னு சொல்லுவாங்க, இல்லை வாட்டர் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸில் வந்து
யூஸ் பண்ணுவாங்க அந்த லெவலார் அப்படின்னு சொல்கிற ஒரு லெவலார்ன்றது எனக்கு தெரியல, டெக்னிக்கலோட என்னன்னு தெரியல, பட் நாங்கள் ஃபீல்டில் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா ஸ்டைட் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட் ஏசி டெம்ப்ளேட் அடிக்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னாக்கா தண்ணி போகிறதுக்கு ஒரு 3 mm வாட்டர் இருக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெபிலைசர் அடிக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கோடு போட்டு நான் மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுவேன். பட் வந்து அது யூஸ் பண்ணியே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஈரவங்காயெல்லாம் கிடையாது. அவர் நீங்கள் ஸ்டெபிலைசர் வந்து அவர் மாட்டுறாரு, ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, உங்களுக்கு தேவை என்ன, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதுக்கு தான் அந்த டூல் யூஸ் பண்ணுறது. ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அவ்வளோதான் நீங்கள் பேசணும். மற்றபடி குறை சொல்லணும், எதுவும் பேசணுமேலாம் பேசக்கூடாதுங்க. ஓகேவா? இன்டென்ஷனாக வந்து பண்ணுறாரு, பட் இவர் தப்பு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இருங்க. இதில் தான் வந்து மெயின். நியாயமாக ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு அதில் ஸ்க்ரூ மாட்டி ஜஸ்ட் அப்படி மாட்டி விட்டார். ஸோ அது ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக இருந்தது அவர் பண்ணது. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு சம்பவம் பண்ணதே இங்கே தான். ஏசிக்கு வந்து 3 கோர் ஒயர் வாங்கிக்கோங்க, அது வந்து ஸ்டெபிலைசர்லேருந்து அவுட்டோர் யூனிட்டுக்கு போகும். ஸோ அந்த கேபிள் உங்கள் வீட்டில் எவ்வளோ லென்த்தோ அவுட்டோர் யூனிட் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் ஒரு உருட்டு பதில் ஒன்று கொடுத்துருப்பாரு. அது என்னன்னு கேளுங்க. சாரி, ஆக்சுவலாக அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா உருட்டு பதில். உருட்டான்னு கேட்டிங்களா? ஆமாம், உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமாடா. இந்த சந்தோஷக்கத்த மாதிரி டெக்னீஷியனை போட்டு தீ அடிக்கிற மாதிரி சம்பவம் தான் இது. அவன் செத்துட்டான்டா. ஸோ வீடியோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இதை வந்து பார்ட் 2வாக போட்டாங்க பேலன்ஸ் வீடியோவை. ஸோ அது வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீனில், அப்படி இல்லை அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் பார்ட் 2. ஸோ அதில் வந்து மீதி வந்து பேலன்ஸு கண்டென்ட் வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல்லேருந்து இன்னொரு விஷயம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க, அவங்கள வந்து ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு ஏசி டெக்னீஷியனாக போய் அவங்கள வந்து வெறுப்பேற்றி காண்டி ஏற்றி ஸோ ஒரு ப்ராங்க் வந்து பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டது, இன்க்ளூடிங் வந்து சர்வீஸும், அப்படி இல்லைனா ப்ராங்க் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னாக்கா, ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணலாம். ஸோ அதான் ப்ராங்கில் வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கணும். ஓகேவா? ஸோ அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். சர்வீஸ் அண்டு ப்ராங்க் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்லி சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள். ஏன்னா நான் சென்னையில் தான் இருக்கேன். நீங்கள் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்ஸு கொஞ்சம் கஷ்டங்க. ஓகேவா? ஸோ பார்ட் 2ல் பாருங்கள் பேலன்ஸ் கண்டென்ட்டை. பாய்.